வணக்கம் மக்களே, வெல்கம் டு நர்மி டாக்ஸ். இன்று நாம் காண இருப்பது வைகுந்த வாசல் யாருக்கு திறந்திருக்கும் என்பதை பற்றி தமது 9ஆம் திருமொழி திருமாலிருஞ்சோலை பாசுரங்களில் பாடுகின்றார் ஆண்டாள் பிராட்டியார். அதை பற்றித்தான் பார்க்கப் போகின்றோம். அந்த பாசுரங்களில் எல்லாம் குயில்களை பார்த்தும் மயில்களை பார்த்தும் பூக்களை பார்த்தும் பழங்களை பார்த்தும் ஆண்டாள் பகவானின் நினைவு வருவதாக அழகான வர்ணனை கலந்த சொற்களுடன் பாசுரங்களை அருளியிருக்கின்றார். தான் காணும் காட்சிகளிலெல்லாம் பகவானின் நினைவு கலந்து பார்ப்பது இதன் மூலம் நமக்கு விளங்குகின்றது. பிண்டத்தில் இருப்பதுதான் அண்டத்தில் இருக்கின்றது என்று ஞானிகள் சொல்கின்றார்கள். நம்மை நாம் அறிந்து கொண்டால் உலகம் முழுவதையும் அறிந்தவராவோம். ஒரு சிறு உருண்டை களிமண்ணை அறிந்தவன் உலகம் முழுமையிலும் உள்ள களிமண்ணை அறிந்து கொள்கின்றவன் ஆகின்றான். பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டது இந்த உடல். நம் உள்ளத்திலிருந்து இயக்கும் பகவானே வெளியே நாம் காணும் புற உலகத்தையும் இயக்குகின்றான். அதனால்தான் ஆண்டாள் புற உலகத்தின் காட்சிகளிலெல்லாம் இறைவனை இணைத்து பார்த்தார். அவற்றிடம் பேசினார். தன் குறைகளை அவற்றிடம் கொட்டினார். மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொண்டார். துன்பத்தையும் பகிர்ந்து கொண்டார். ஆறுதலை தேடினார். தூது சென்று என் நிலையை சொல்லுங்கள் என்று பேசினார். இப்படி வேதாந்த இரகசியத்தை மிக எளிமையாக பாசுரங்களில் பாடி நமக்கு ஆண்டாள் வழிகாட்டியிருக்கின்றார். இந்த பாசுரங்களை பக்தியுடன் பாடக்கூடியவர்களுக்கு வைகுந்த வாசல் நிச்சயம் திறந்திருக்கும் என்கிற பொருளில் இந்த பாசுரம் அமைந்திருக்கின்றது. அந்த பாடலை பார்ப்போமா? சந்தொடு காரகிலும் சுமந்து தடங்கள் பொருது வந்திழியும் சிலம்பாருடை மாலிருஞ்சோலை நின்ற சுந்தரனை சுரும்பார் குழல் கோதை தொகுத்துரைத்த செந்தமிழ் பத்தும் வல்லார் திருமாலடி சேர்வர்களே என்று சொல்லுகின்றார். இந்த பாடலின் பொருள் என்ன தெரியுமா? சந்தனக்கட்டை காரகில் கட்டை அடித்து கொண்டு கரைகளை கரைத்து கொண்டு ஓடி வந்து பெருகுகின்ற நூபுர கங்கையை உடைய திருமாலிருஞ்சோலையில் நின்ற திருக்கோலம் காட்டும் சுந்தரனை குறித்து வண்டுகள் மொய்க்கும் கூந்தலை உடைய கோதை அழகாக அருளிச் செய்த செந்தமிழ் பாசுரங்களை, இந்த 10 பாசுரங்களையும் பக்தியுடன் பாடக்கூடியவர்களுக்கு வைகுந்த வாசல் திறந்திருக்கும் என்கிற பொருளில் இந்த பாசுரம் அமைந்துள்ளது. இந்த பாசுரம் 9ஆம் திருமொழி திருமாலிருஞ்சோலை என்கிற பாசுரங்களில் கடைசி பாசுரமாக இந்த பாசுரம் அமைந்துள்ளது. ஓகே மக்களே, மீண்டும் இது போன்ற ஒரு செய்தியுடன் சந்திப்போம். இதுவரை எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் மற்றும் நர்மி டாக்ஸ் சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஷேர் செய்யுங்கள். மறக்காமல் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.